உள்ள ஈசனை தரிசனம் பண்ணால் நமது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது வெற்றி ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். எந்த வழக்குகளெல்லாம் கோர்ட்டுக்கு போய் தீர்க்க முடியாத வழக்குகளெல்லாம் இந்த ஈசனை வழிபட்டால், இங்கு உள்ள அம்பாளை வழிபட்டால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். யாராருக்கு கல்யாணம் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்களெல்லாம் விரலி மஞ்சள் சாத்தி அம்பாள் அந்த வழிபட்டால் நிச்சயம் கல்யாணம் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று இங்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கல்யாணம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயங்களில் நவக்கிரகம் கிடையாது. ஏன் நவக்கிரகம் இல்லாத இடத்திலே ஆயுள் ஹோமம் பண்ணால், அதாவது 60க்கு 60 என்று சொல்லுகிறார்கள், அந்த ஹோமம் பண்ணால் இந்த ஸ்தலம் ஆயுள் விருத்தியாகும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இங்கு 60க்கு 60 கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் நன்றாக நோய் நொடிகள் இல்லாமல் 90 வயசு 98 வயசு முடிய இருந்திருக்கிறார்கள். ஆலயத்திலே ஒரே இடத்திலிருந்து இந்த ஈசனையும் அம்பாளையும் வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. அரகர மகாதேவா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அருள்மிகு தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தாலுகா, அருள்மிகு சொக்கநாத சுவாமி ஆலயம், கூடலூர். ஒரு காலத்தில் பூடலம்பதி என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆலயம் இப்பொழுது பூடலூர் என்று அழைக்கப்படுகிறது. இது வெற்றி ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். எந்த வழக்குகளெல்லாம் கோர்ட்டுக்கு போய் தீர்க்க முடியாத வழக்குகளெல்லாம் இந்த ஈசனை வழிபட்டால், இங்கு உள்ள அம்பாளை வழிபட்டால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். அதேபோல் வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள ஈசனை தரிசனம் பண்ணால் நமது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இங்கே இருக்கின்ற அம்பாள் மீனாட்சி என்று பெயர். யாராருக்கு கல்யாணம் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்களெல்லாம் விரலி மஞ்சள் சாத்தி அம்பாள் அந்த வழிபட்டால் நிச்சயம் கல்யாணம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று இங்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கல்யாணம் நடைபெற்று வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறுகளாக அமையப்படுகிறது. இந்த ஆலயங்களில் நவக்கிரகம் கிடையாது. ஏன் நவக்கிரகம் இல்லாத இடத்திலே ஆயுள் ஹோமம் பண்ணால், அதாவது 60க்கு 60 என்று சொல்கிறார்கள், அந்த ஹோமம் பண்ணால் இந்த ஸ்தலம் ஆயுள் விருத்தியாகும் என்று சொல்கிறார்கள். அதே போல இங்கு 60க்கு 60 கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் நன்றாக நோய் நொடிகள் இல்லாமல் 90 வயசு 98 வயசு முடிய இருந்திருக்கிறார்கள். பல நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே சுவாமி மீது 3 நாள் சூரிய ஒளி படுகிறது. மாசி மாசம் மாசி 27, 28, 29 3 தேதிகளில் இந்த சுவாமி மேலே சூரிய ஒளி படுகிறது. இது சூரிய பூஜை என்று அழைக்கப்பட்டு அந்த நாட்களில் எல்லோரும் வந்து தரிசனம் செய்து சூரிய பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஆலயத்திலே ஒரே இடத்திலிருந்து இந்த ஈசனையும் அம்பாளையும் வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் மேற்கு நோக்கி இருக்கிறது. மேற்கு நோக்கி ஆலயங்கள் மிகவும் விசேஷமானது. இது தஞ்சை மாவட்டத்திலே ஒரு 5-6 இடங்களில் தான் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த ஆலயம் மிக பெரிய பழமையான ஆலயம் என்று கணக்கெடுக்கப்படுகிறது. இங்க அப்பர் சுவாமிகள் வந்து பாடினதாக ஒரு வரலாறு கூறுகிறார்கள். அப்பர் தங்கியிருந்து உழவாரப்பணி செய்ததாகவும் இந்த வழி இருக்கிறது. இது மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஆலயமானது. இங்கு பிரதோஷம் நடைபெறுகிறது. பௌர்ணமி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் தேய்பிறை காலங்களில் வரும் காலங்களில் அஷ்டமி பைரவருக்கு சிறப்பாக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்று இரவு அபிஷேகம் நடைபெற்று அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பைரவர், சூரியன், சனீஸ்வரன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விநாயகர், பாலசுப்பிரமணியம், வள்ளி தெய்வான சுப்பிரமணியர், நடராஜருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அதற்கு பிறகு சண்டியேஸ்வரர் இருக்கிறார். அதற்கு பிறகு குரு பகவான் இங்கே இருக்கிறார். நந்தி இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஆலயங்களில் நவக்கிரகம் கிடையாது. இந்த கோயிலிலே திட்டையிலே திட்டம் போட்டு, கூடலூரிலே கூட்டம் போட்டு என்ற வரலாறு படைத்த இந்த கோயில், இது வாகரை நாட்டுக்கு சொந்தமான கோயில். பள்ளிகராரத்தில் இருந்து களஞ்சேரி வரை உள்ள இந்த வழியானது வாகரை நாடு என்று சொல்கிறார்கள். வாகை என்றால் வெற்றி என்பது பொருள். இந்த ஆலயம் மிக சிறப்பாக பழமையான ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இது அனவாயன் சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஈசான்ய மூலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னதாகவே இந்த ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அனவாய சோழன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்ட மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு திருப்பணி வேலைகள் இப்பொழுது நடைபெறும் நிலையில் இருக்கிறது. அதற்கு தாங்களால் என்ற பொருள் செய்து இந்த குடமுழுக்கு விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த கோயில் தஞ்சாவூர் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இந்த ஆலயத்தில் 4 கால பூஜை நடைபெற்று இருக்கிறது.
இப்பொழுது பொருளாதார சூழ்நிலையால் 2 காலம் உங்கள் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் இந்த கோயிலில் எல்லா விசேஷங்களும் சிறப்பான முறையிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, சித்ரா பௌர்ணமி, சோமவாரம், சிவராத்திரி, திரு கார்த்திகை, மாத பிறப்பு, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகள், சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இங்கே விநாயகருக்கு மாதந்தோறும் சங்கடகர நடக்கிறது, பிரதோஷம் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி இன்றைக்கு பாலவிடம் எடுத்து, காவடிகள் எல்லாம் எடுத்து பாலபிஷேகம் நடைபெற்று இரவு சாமி புறப்பாடு நடைபெறுகிறது. மிக விரைவில் திரு குடமுழக்கு விழா நடைபெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயமானது மிக சிறப்பாக நல்ல முறையிலே இப்பொழுது ஒவ்வொரு பக்த கோடிகளும் வந்து அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் தாலுகாவில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மிகவும் பழமையான கோயில். இந்த ஆலயமானது சீரும் சிறப்புமாக எல்லா விசேஷங்களும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த ஆலயம் காலையில் 8:30 10 மணி வரையிலும் இந்த ஆலயம் திறக்கப்படுகிறது. திருப்பி சாயந்தரத்தில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த கோயில் திறக்கப்படுகிறது. 2 வேளைகளும் பூஜை நடைபெற்றுக் கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமானது வெண்ணாற்றின் வடகரையிலே இருக்கிறது. என் பேர் மீனாட்சி சுந்தர குருக்கள், கூடலூர்.